எல்லாமே வாலில் தான் மவுண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கீழே ஃப்ளோர் எதுவுமே ட்ரில் பண்ணல. இந்த ட்ரஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வெயிட்டு மேலே ஏற்றும்போது ஒரு பக்கமாக இறங்காத, இல்லை சென்டரில் இறங்காமல் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்ம சோலார் இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டலேஷன் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம இங்கே இருக்கிறது வந்து பொழிச்சலூரில் ஒரு கஸ்டமரோட வீட்டில் இருக்கோம். ஸோ இவர் வந்து கஸ்டமைஸ்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் கேட்டார். அதாவது ஃப்ளோரில் ட்ரில் பண்ணக்கூடாதுன்றாரு. ஃப்ளோரில் ட்ரில் பண்ணால் பிரச்சனையான்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் சில கஸ்டமர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஃப்ளோரில் ட்ரில் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்காக நம்ம இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்கலாம். இது லெக்ஸ் எல்லாமே செவுத்தில் தான் இருக்குது. அதாவது எந்த லெக்ஸுமே சென்டரில் கிடையாது. எல்லாமே வாலில் தான் மவுண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கீழே ஃப்ளோர் எதுவுமே ட்ரில் பண்ணல. ஸோ இது எண்ட் டு எண்ட், அதாவது நார்த் டு சவுத் பார்த்திங்கன்னா இது ஒரு 20 ஃபீட் இருக்குது. ஸோ இந்த 20 ஃபீட் ஸ்ட்ரக்சரை நம்ம லெக்ஸ் எண்ட் டு எண்ட் கொடுக்கும்போது சென்டரில் வெயிட் இறங்கும். ஸோ உங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து பெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே நம்ம ட்ரஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் மேலே பார்க்கலாம், கம்ப்ளீட்டாக ட்ரஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து கிராஸ் ட்ரஸ்ன்னுவோம். ஸோ ஒரு அடிக்கு கிராஸ் ட்ரஸ் பண்ணியிருக்கோம். 6 லெக்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் 3 ட்ரஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வெயிட்டு மேலே ஏற்றும்போது ஒரு பக்கமாக இறங்காத, இல்லை சென்டரில் இறங்காமல் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே அப்போலோ டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே ஸ்கொயர் டியூப்ஸ் தான். லெக்ஸ் எல்லாம் ஒன்றுமே 75 mm, அதாவது 3 இன்ச்சு சைஸ் இருக்க லெக்ஸு. அந்த மாதிரி 6 லெக்ஸு போட்டிருக்கோம். அதே மாதிரி பர்லின் எல்லாமே பார்த்திங்கன்னா, பர்லின் ராஃப்டர் எல்லாமே வந்து 60/40 ஸ்கொயர் டியூப்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு ட்ரஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு 60/40 இல்லை 75/75 ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணுறது மேண்டேட்ரி. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேனல் போடுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டு 4 kW இப்போதைக்கு 7 பேனல் போட்டிருக்கோம். பட் ஸ்டில் அவர் 3 பேனல் ஃப்யூச்சரில் போடுறதுக்கான டிசைனோட தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் அவர் ஃப்யூச்சரில் என்ஹான்ஸ் பண்ணுறாருனா இன்னொரு 3 பேனல் இதில் போட்டுக்க முடியும். நம்ம ஸ்ட்ரக்சர் பற்றி பேசும்போது கிரவுண்டில் ட்ரில் பண்ணலாமா வேண்டாமான்ற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, கிரவுண்டில் தாராளமாக க்ரௌட் பண்ணலாம். பட் அது ப்ராப்பராக பண்ணணும். அதாவது கிரவுண்டில் க்ரௌட் பண்ணும்போது ப்ராப்பராக வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல், அதாவது நம்ம லாக் ஃபிக்ஸ் கெமிக்கல்னு சொல்லுவோம். ஃபோர்ஸாக் லாக் ஃபிக்ஸ்ன்ற கெமிக்கல் ஜென்ரலாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க சோலார் இண்டஸ்ட்ரியில். ஸோ அந்த மாதிரி கெமிக்கலை யூஸ் பண்ணி ஆங்கர் ஃபாஸ்னர் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது, அது மேலே நீங்கள் சிவில் ஒர்க்கும் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 1/1 சிவில் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கீழே சீப்பேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரெகுலரான பிளேஸில் நம்ம அதையும் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ரெக்யர்மெண்ட் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாகவும் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம சொன்னோம், டியூப்ஸ் பற்றி பேசினோம். இதோட சப்போர்ட் சிஸ்டம் பார்க்கலாம். நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து கிராஸ் சப்போர்ட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரஸ் ஒர்க் பண்ணி போட்டுருவாங்க, பட் சப்போர்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கிராஸ் சப்போர்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு ஈவன் என்ன மாதிரியான காற்றோ புயலோ இருந்தாலுமே எந்த பாதிப்பும் ஆகாது. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பிளேட்டும் கொடுத்துருக்கோம், பேஸ் பிளேட் கொடுத்துருக்கோம். ட்ரில் பண்ணல. ஏன்னா இது பேஸில் நம்ம காங்க்ரீட் போட போகிறோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 feet காங்க்ரீட் போட போகிறோம், இன்னும் முடியல ஒர்க்கு. ஸோ அதுக்காக சப்போர்ட்டுக்கு பேஸ் பிளேட் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இங்கே சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்லையும் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த இது வந்து மூவே ஆகாது, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மூவே ஆகாது எந்த வகையிலும். ஸோ இப்படி எந்தெந்த வகையிலலாம் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ எல்லா வகையிலையுமே நம்ம சப்போர்ட் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே அப்போலோ ஸ்கொயர் டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் பேனல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜே கிளாம்ப் போட்டு, அதாவது இந்த ஸ்ட்ரக்சரோடு சேர்த்து பேனலை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஜே கிளாம்ப் போட்டு. இது ரொம்ப சேஃபஸ்ட்டு மெத்தட். நீங்கள் ஸ்கொயர் டியூப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஜே கிளாம்ப் போடுறது ரொம்ப சேஃபஸ்ட்டு மெத்தட். உங்களுக்கு ஒரு 180 to 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று இருந்தாலும் உங்களோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் ஒரு கஸ்டமைஸ்டான ஸ்ட்ரக்சர் பண்ணோன்னா, ட்ரஸ் ஒர்க் பண்ணோன்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். கடைசியாக இன்னொரு விஷயம், இந்த ட்ரஸ் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேரோட கோட்ஸை நம்ம பார்க்குறேன். 1 லட்சம் ஆகும், 2 லட்சம் ஆகும்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்களோட ரெக்யர்மெண்ட்டை நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ப்ரைஸ் பெஸ்ட்டாகவே நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி கஸ்டமைஸ்டான ஸ்ட்ரக்சர் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.